போனா என்னம்மா பலமான யோசனையில இருக்க? என்னோட பிளான் படி எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஜானகி கொடுத்த ராஜினாமா கடிதத்தை இந்நேரம் கலெக்டர் பார்த்திருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல 10 பேர் சீரியஸா வேற இருக்காங்க. நிர்வாகத்தை சரியா பண்ண முடியாம ஜானகி ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கான்னு கள்ளச்சாராயம் விஷயத்தோட சிங்க் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜானகி பதவி விலகிடுவா. அடுத்த மாசமே பை எலெக்ஷன் நடத்தி தேர்தல்ல ஜெயிச்சு நான் தலைவி ஆயிடுவேன். அந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குன்னு. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி ரகுராம் வீட்லயும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். அப்படி என்னமா பண்ண போற? என்ன பண்றேன்னு பாருங்க. லேட் பண்ணாத, சீக்கிரமாவே களத்துல இறங்க. என்ன பார்வதி, என்ன சொன்னாங்க? ஜானகி அக்காவும் மாயாவும் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு துடியா துடிக்கிறாங்களாம். ஐயோ, அதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் போறேன். சரி, ஓகே, போ. ரகுராம் குடும்பத்துல திரிய பத்த வச்சுட்டேன். அப்படின்னா ரகுராம் வீட்டுல அடுத்தடுத்து பட்டாசு வெடிக்கும். சூப்பர்மா, சூப்பர். டாக்டர் இந்தாங்க. டாக்டர், நீங்க கேட்ட எல்லா மெடிசனும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. எக்காரணத்தை கொண்டு ட்ரீட்மெண்ட்டை லேட் பண்ணாதீங்க. இன்னும் என்ன வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு மருந்து வேணாலும் சொல்லுங்க, நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம். இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. போங்க. ஓகே, போங்க. நாங்க குடிங்க. அண்ணா, அந்த அம்மா சொல்றதை கேட்டதுனால சாராயம் குடிச்சு 10 பேர் சாக கிடக்குறாங்க. ஒழுங்கா போயிட்டு இருந்த தொழில நம்மளே கெடுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எவனாவது செத்து தொலைஞ்சிட்டானா போலீஸ் நம்மள சும்மா விடாது, லாடம் கட்டிரும். எதுக்கு புலம்பிட்டு இருக்க? மாட்டினா நம்மள வெளியே கொண்டு வர்றதுக்கு போனாமா இருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கோங்க, நீ வாய மூடு. சீனு, பெரியப்பா கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ண. டேய், கேரளா கஸ்டமர் சரக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. போங்க, அடுப்பை பத்த வைங்க. போங்க. சரிங்கண்ணா. கதிர், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சொல்லிட்டேன் மாயா. அவங்க இன்னும் 1/4 மணி நேரத்துல இங்க வந்தாகணும். அவங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடு. சரி, வாங்க போலாம். போலாம். ஏய், வேணா, கையடு. ஏய் மாயா, இவனுங்களை விட சொல்லு. இல்ல, என்னை பத்தி தெரியும்ல, நான் மோசமான ஆளு. என்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. யூ ராஸ்கல், அன்னைக்கு உன் இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போனோம். அதுக்கப்புறமும் சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு 10 பேரு சாக கிடக்குறாங்க. நீ குறுக்கு வழியில காசு சம்பாதிக்கிறதுக்கு ஜனங்களோட உசுறு தான் கிடைச்சுதா? உன்னை சும்மா விட மாட்டோம். உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை வெளியிலே வர முடியாதபடி பண்றோம். இங்க பாரு மாயா, என் தங்கச்சி உங்க வீட்டுல வாழ்றான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இந்த மாதிரி என்னை எதிரியாவது மாட்டி விட்டீங்க, என் உண்மையான முகத்தை பாப்பீங்க. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். உங்க மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குவோம், பாத்துக்கோங்க. டேய், உன்னால என்னடா பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். நீ உள்ள போக போறது உறுதி. அவனை புடிங்க சார். இந்த ஆள் தான் மனோகர். கள்ளச்சாராயம் குடிச்சு 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு இவர்தான் சார் காரணம். இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ ஐயோ மாயா, சொல்லு மாயா. மாயா வேண்டாம் மாயா, நீ கொஞ்சம் சொல்லு மாயா. எனக்காக என் அண்ணனை விட சொல்லு. கைது பண்ண வேணாம்னு சொல்லு மாயா. இல்ல, என்னால அப்படி சொல்ல முடியாது. ஐயோ, கான்ஸ்டபிள்ஸ், அவனை எடுத்துட்டு வந்து வண்டியில ஏத்துங்க. அண்ணா அண்ணா, சார்
மாயா சொல்லு மாயா. ஐயோ அண்ணே, நீங்க வாங்க அண்ணே, டாக்டர். அண்ணே. மாயா, கால்ல விழுந்து நான் கெஞ்சியும் என் அண்ணனை நீ காட்டி கொடுத்துட்டல. இதை நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். உன் பெரியம்மா பெரியப்பா குடும்பத்துக்காக தானே பண்றேன்னு சொன்னேன். ஆனா நான் மொத்த குடும்பத்தையும் சில்சிலா பிரிச்சு காட்டுவேன். வாங்க சார். வணக்கம் சார். மக்கள்லாம் எப்படி இருக்காங்க சார்? சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு கூட உயிர் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரையும் காப்பாத்திடுறேன்னு டாக்டர் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு சார். எனக்கு லேட்டாக தான் தகவல் வந்துச்சு. ஆனால் நீங்கள் உடனே களத்தில் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்கள் சார். என் மனைவி தலைவி பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு நேத்தே உங்களுக்கு கடிதம் கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அது அவங்களால ஒரு தலைவியா செயல்பட முடியல. அதனால இங்க எல்லா பொறுப்புகளையும் நானே ஏத்துக்கிட்டேன். இருக்கிற அவசரத்துல உங்ககிட்ட அனுமதி வாங்க முடியாம போயிடுச்சு சார். மன்னிச்சுக்கங்க சார். நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கீங்க. இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் உங்களை பாராட்டணும். உங்க மனைவி ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு கடிதமும் கொடுக்கலையே. இல்ல சார், நேத்து நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து நான் தான் சார் கொடுத்தேன். நீங்க கொடுத்த லெட்டரை நான் வாங்கி பார்த்தேன். அது ராஜினாமா கடிதம் ஒன்றும் கிடையாது. ஊருக்குள்ள புதுசா ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக அனுமதி கேட்டு எழுதிருந்தீங்க, அவ்வளவுதான். அப்படியா சார்? ஜானகி, உன்னை மீறி ஒரு நல்லது நடந்திருக்கு. சார், நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி, ரொம்ப நன்றி சார். கள்ளச்சாராயம் குடித்து 10 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் அதிரடியாக களத்தில் இறங்கி கள்ளச்சாராய கும்பலை கைது செய்தனர். அந்த கள்ளச்சாராய கும்பலின் தலைவர் மனோகர் கைது.